சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை என்ன செய்யாதீங்க, சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்க பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இங்க திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். எங்க பொக்கிஷம் சேர்த்து பரலோகத்தில் சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்ப நம்ம இருதயம் என்ன செய்யும்? ஆண்டோடு சஞ்சித்து கொண்டே இருக்கும், ஆண்டோடு பேசிக்கொண்டே இருப்போம். எனக்கு கடைசி வினாடியில் இருக்கிறோம். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டு சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். சரி, அப்படி நம்ம என்ன செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்கிறோம், வாசிக்க கேட்ட 2 பேதின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து, கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, எல்லாரும் எதுக்கு ஆண்டவர் இன்னும் அமைதியா இருக்காரு சொன்ன வாக்கு நிறைவேறுதுன்னு பார்த்தா, நம்ம ஒருத்தர் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும்னு சொல்லி விரும்பி நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? இல்லைன்னா ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே மனம் திரும்ப உதவிச்சிங்கப்பா, நான் எதுலேருந்து திருந்தேன் ஆண்டவரே, நான் எப்படி மாறணும், எனக்கு உதவிச்சிங்கப்பா. சர்ச்சைக்கு வரேன், காணிக்கெல்லாம் தரேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் நான் எதில் மனம் திரும்பினேன் ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார்.